சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரன் 1 லட்சத்தை தாண்டியது. ஒரே நாளில் 1160 ரூபாய் விலை உயர்ந்து 1,120 ரூபாய்க்கு விற்பனை. இருபத்தி மாதங்களில் 2 மடங்காக உயர்ந்த தங்கம் விலை. 2 மாதங்களில் மட்டும் சவரனுக்கு 10,000 ரூபாய் விலை உயர்வு. தங்கம் விலை மேலும் உயரும் என வியாபாரிகள் தகவல். ஏழைகளுக்கு எட்டாக்கணியாகிவிடும் என பெண்கள் வேதனை. வெள்ளி ஒரே நாளில் கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்வு. இதுவரை இல்லாத வகையில் 1 கிராம் வெள்ளி 215 ரூபாய்க்கு விற்பனை. மகாத்மா காந்தி பெயரில் உள்ள 100 நாள் வேலை திட்டத்தை ஜி என மாற்ற முடிவு. திட்ட செலவுக்கான ஒன்றிய அரசின் பங்களிப்பு 60% குறைக்கப்படுவதால் அதிர்ச்சி. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை ஆணவத்துடன் ஒன்றிய அரசு அழிக்க பார்ப்பதாக முதலமைச்சர் கண்டனம். மக்களின் சீற்றத்துக்கு ஆளாகாமல் இப்போதே கைவிட வேண்டும் என வலியுறுத்தல். 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தியின் பெயரை நீக்குவதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம். நாடாளுமன்றத்தில் மசோதாவை எதிர்க்கப் போவதாக கார்கே அறிவிப்பு. தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியது அமலாக்கத்துறை. மன்னிப்பு கேட்டதை அடுத்து வழக்கை முடித்து வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிடுவோருக்கான விருப்ப மனு விநியோகம் தொடங்கியது. வரும் 23ஆம் தேதி வரை மனு விநியோகிக்கப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாடு பாஜகவின் சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமனம். ஒன்றிய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மெக்வால், முரளிதர் முகோலை இணை பொறுப்பாளர்களாக நியமித்தது பாஜக. துரோகி என கூறிய அன்புமணிக்கு பாமகவின் ஜி.கே. மணி கண்டனம். ராமதாஸை சமாதானப்படுத்தி அன்புமணியை ஒன்றிய அமைச்சராக்கியதாக உருக்கம். தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி வலிமையாக உள்ளதாக செல்வ பெருந்தகை உறுதி. எத்தனை முனை போட்டி வந்தாலும் இந்தியா கூட்டணியே வெற்றி பெறும் என்றும் திட்டவட்டம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் வரும் 18ஆம் தேதி விஜய் பரப்புரை கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி. விளம்பர பலகைகள் மீது தொண்டர்கள் ஏறாமல் இருக்க முறுக்கு கம்பிகள் பொருத்தப்படும் என செங்கோட்டையன் பேட்டி. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ளது தீபத்தூண் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. கோயில் அதிகாரத்தில் நீதிமன்றம் தனிநபர் தலையிட முடியாது என்றும் உயர்நீதிமன்றத்தில் அதிரடி வாதம். குன்னூர் ஜிம்கானா மைதானத்தில் விமானப்படை அதிகாரிகளுக்கு MI-17 ரக ஹெலிகாப்டரில் பயிற்சி. பலமுறை வானில் பறந்த ஹெலிகாப்டரை புகைப்படம் எடுத்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். வைகை அணையில் இருந்து பாசனத்திற்காக 2000 கன அடி நீர் திறப்பு. 5 மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. முல்லை பெரியாறு அணையில் துணை கண்காணிப்பு குழு ஆய்வு. மெயின் அணை, பேபி அணை மதகுகளின் இயக்கம் குறித்து ஆய்வு செய்தனர். உயர்கல்விக்கு ஒரே ஆணையம் அமைக்கும் மசோதா மக்களவையில் தாக்கல்.
கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு. நாளை அபுதாபியில் நடக்கிறது 2026 IPL தொடருக்கான மினி ஏலம். 244 இந்திய வீரர்கள் உட்பட 359 வீரர்கள் பட்டியலில் இடம் பிடிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாற்றில் இல்லாத புதிய உச்சமாக 1 லட்சம் ரூபாயை கடந்துள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் சவரன் 50,000 ரூபாய்க்கு விற்ற ஒரு சவரன் 21 மாதங்களுக்கு உள்ளாகவே 50,000 ரூபாய் அதிகரித்து ஏழை நடுத்தர மக்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தீபாவளி பண்டிகை வரை ஆபரண தங்கம் விலை நாளொரு உச்சம் கண்ட நிலையில் அதன் பிறகு விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு குறையாமல் தங்கம் விலை ஏற்ற இறக்கமாக கண்ணாமூச்சி ஆடி வந்தது. இடையிடையே ஆபரண தங்கத்தின் விலை சொற்ப அளவில் குறைந்தாலும் அடுத்த வர்த்தக நாளில் பெரிய அளவில் உயர்ந்து வந்தது. இந்நிலையில் வார வர்த்தகத்தின் முதல் நாளான இன்று ஒரே நாளில் 2 முறை உயர்ந்துள்ளது. காலை கிராமுக்கு 90 ரூபாயும் சவரனுக்கு 720 ரூபாயும் அதிகரித்த நிலையில் மாலையில் 440 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,120,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் தேதி முதல் முறையாக தங்கம் ஒரு சவரன் 50,000 ரூபாய் என்ற உச்சத்தை எட்டியது. அதன் பிறகு ஏற்ற இறக்கமாகவே இருந்த தங்கத்தின் விலை 10 மாதங்களுக்கு பின் கடந்த ஜனவரி மாதத்தில் சவரனுக்கு 60,000 ரூபாயை கடந்தது. 3 மாதங்களுக்கு பிறகு ஏப்ரலில் ஒரு சவரன் 70,000 கடந்தது தங்கத்தின் விலை. தொடர்ந்து செப்டம்பர் 6ஆம் தேதி 80,000 ரூபாயையும் அதிலிருந்து ஒரே மாத இடைவெளியில் கடந்த அக்டோபர் 8ஆம் தேதி 90,000 ரூபாயையும் தாண்டியது. கடந்த 2 மாதங்களாக ஏற்ற இறக்கமாக இருந்து வந்த விலை தற்போது 1 லட்சம் ரூபாயை கடந்துள்ளது. நீண்ட காலத்தில் தங்கத்தினுடைய விலை உயர்ந்துக்கிட்டு தான் போகும். இவ்வளவு ஷார்ட் டேர்மில் இவ்வளோ வேகமாக உயர வேண்டாம். அதுக்கு காரணம் MCXன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. அங்கே டிரைவேட்டிவ்ஸில் வாங்குறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்லாம் இப்போ ETF சொல்லி கொண்டாந்துட்டாங்க. தங்கத்தை கையில் தொடாமலே தங்கத்தை வாங்கலாம். இப்போ பங்குச்சந்தையில் இருக்கிறவங்களும் இதை வாங்குறாங்க. இது மாதிரி பல பேர் உள்ளே இறங்கி இருக்கிறதுனால இது விலை ஏறும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கறதுனால இது விலை ஏறிக்கிட்டே இருக்குது. டெக்னிக்கலாக இடையில் கொஞ்சம் இறங்கலாமே தவிர காலப்போக்கில் தங்கத்தினுடைய விலை வேகமாக உயரத்தான் செய்யும். தங்கத்தை போல் வெள்ளி விலையும் அதிகரித்து வருகிறது. கடந்த வாரம் திங்களன்று 1 கிராம் வெள்ளி 199 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தினம் தினம் உச்சமடைந்து வந்த வெள்ளியின் விலை ஒரே நாளில் 5 ரூபாய் உயர்ந்து கிராம் 215 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. அதாவது ஒரு வாரத்தில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 16 ரூபாய் உயர்வை சந்தித்திருக்கிறது. ஆபரண தங்கம் விலை சவரன் 1 லட்சம் ரூபாயை கடந்துள்ள நிலையில் ஏழை நடுத்தர மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். நேற்று ஒரு விலை இருந்துச்சு, நாங்கள் இருக்க தங்க விலை ஏறினே போகுது. எங்களுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நகை எடுக்க ரொம்ப சிரமமாக இருக்குது. இன்றைக்கி 5 பவுன் எடுக்க வந்தோம், அதே 5,70,000 அப்படி நகை ஏறிட்டு போகுது. இதுமாதிரி தான் ரொம்ப சிரமத்துக்குள்ளாகுது. அன்றைக்கி எடுத்து போனேன் 40,000க்கு ஒரு பவுனு. இன்றைக்கி 1,05,000 கொடுத்து எடுத்து போகிற ஒரு பவுனு. இன்னும் குறை பவுன் 5 பவுன் 20 பவுன் மாப்பிள்ளை போனோம்னா நாங்கள் எப்படி போடுறது? விலை குறைச்சி கொடுத்தா எடுத்து போடுற மாரி இருக்கிறோம். இல்லைனா இவ்வளோ விலைக்கு நாங்கள் நகை எடுக்கிற மாதிரி இல்லை. இப்போ இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா பவுனுக்கு 25,000 ரூபாய் கூடி இருக்குது. இப்போ ஒரு கல்யாண பொண்ணுக்கு ஒரு நகை எடுக்கணும்னு சொன்னிங்கன்னா ஒரு 10 பவுன் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்க 3 பவுன் தான் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வருது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 லட்சம் ரூபாயை தாண்டிடுச்சு. இப்போ சேதாரத்தோடு பார்க்கும்போது 1,10,000 ரூபாய் வருது. இப்போ குறைஞ்ச பட்ஜெட் போட்டு வாங்கணும்னு நினச்சி வர்றவங்க அதை எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்களால வாங்க முடியாத சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. இப்போ ஒரு பவுன் பார்த்தீங்கன்னாக்கா 1,10,000 வந்துருச்சு. இப்போ 3 பவுன் 4 பவுன் வச்சுருக்கிறோம். வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா முதல் பொண்ணுக்கு வந்து 10 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறவங்களும் அந்த 10 பவுன் தான் போடணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இவ்வளோ ரேட்டு விற்றுச்சுனாக்கா யாரும் வாங்க வரமாட்டாங்களே. எனக்கு நினைவு தெரிஞ்சு என்னுடைய அக்கா கல்யாணத்துக்கு நான் பவுன் வாங்கும்போது பர் பவுன் வந்து அதாவது 8 கிராம்ஸ் 350 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். இன்றைக்கி 12,370 இவங்க சொல்கிறது. அப்புறம் இன்னும் மேக்கிங் சார்ஜஸ் இதெல்லாம் வரும். அப்படி போகும்போது சாமானிய மக்கள் நகை அதாவது கோல்டுங்கிறதையே மறந்துடணும்னு நினைக்கிறேன். 94 கல்யாணம் ஆச்சு எனக்கு. அப்போ வந்து ஒரு சவரன் வந்து 2,000 ரூபாய் 2,500 3,000 ரூபாய் தான் விற்றுது. ஆனால் இன்றைக்கி 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்குது. இதோ பொம்பளை பசங்க வச்சு நாங்கள் ஒரு ரோட்டில் கடை வச்சுக்கிறோங்க.
10 ரூபாய் வந்து கிடைக்குமா 5 ரூபாய் கிடைக்குமா வாங்கி தண்டல் வாங்கி வியாபாரம் பண்றோம். இதுல எப்படி நாங்க பொம்பளை பசங்களை வச்சு நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பசங்க ஃபீஸ் கட்டணும், சாப்பிடணும், எல்லாத்தையும் அதெல்லாம் பார்க்கணும். தங்கம் ஒரு பவுன் வந்து 1 லட்சத்தை தாண்டுது. அதனால் பொம்பளை பிள்ளைகள் கட்டி கொடுக்க சிரமப்படுது. அப்போல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கிட்டி ஒரு தங்கம் ஒரு 3000க்கு மேலே இருந்தது ஒரு இப்போ வந்து ரூபாய் ரொம்ப தாண்டதுனால கொஞ்சம் சிரமப்படுது லேடிஸ்க்கு பொம்பளை பிள்ளை கட்டி கொடுக்கறதுக்கு. பொண்ணுங்க இருக்குது, பொம்பளை பிள்ளை வச்சிருந்தால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பசங்களுக்கு வந்து ஒரு சவரம் எடுக்க கூட இன்னைக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வந்து எவ்வளவுதான் நம்ம படிக்க வச்சாலும் வரதட்சணை இல்லாம கல்யாணம் பண்ண மாட்டாங்க. எங்கேயுமே அது நடக்கிறது கிடையாது. ஸோ ஒரு 3 சவரம் எடுக்கணும் கூட கஷ்டமா இருக்கு. இதை படிப்புக்கு வேற செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. எங்க போனாலும் காலேஜ்ல ஃபீஸ் அதிகம் தான். அதுங்க படிக்க வைக்கவும் கஷ்டமா இருக்கு, நகை எடுக்கவும் கஷ்டமா இருக்கு. அதனால ரொம்ப இந்த நகை வேலை வந்து எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு தான். இது 100 நாள் வேலை திட்டம் எனப்படும் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றம் செய்யும் ஒன்றிய அரசின் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் கிராமப்புற மக்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்காக மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஆண்டுக்கு 100 நாள் வேலையை உறுதி செய்யும் இந்த திட்டத்தின் கீழ் 25 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்து பயனடைந்து வருகின்றனர். 2014ஆம் ஆண்டு பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி ஆட்சி பதவியேற்றது முதலே 100 நாள் வேலை திட்டத்தை முடக்க முயற்சிப்பதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை விக்சித் பாரத் ஜி ராம்ஜி என மாற்ற ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் வேலை திட்ட நாட்கள் எண்ணிக்கை 125ஆக உயர்த்தப்படும் என்று கூறப்படும் நிலையில் அதே சமயம் இதுவரை ஒன்றிய அரசின் பங்களிப்பு 90% இருந்ததை இனி 60% குறைக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கத்துக்கு எதிராக திருச்செங்கோடு, சத்தியமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த அரசு, மோடி அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிதியை குறைத்து ஒட்டுமொத்தமாக இந்த வேலையை நிறுத்துவதற்கான முயற்சி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது மகாத்மா காந்தி பெயரிடப்பட்ட அந்த ஊரக வேலைவாய்ப்பு 100 நாள் வேலை திட்ட பெயரையே மாற்றுவதற்கான முயற்சியை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதை ஒட்டித்தான் இந்தியா பூரா இன்றைக்கு விவசாய தொழிலாளர் அமைப்பு பெயரை மாற்றப்படாது. ஏற்கனவே 20 ஆண்டு காலமாக மகாத்மா காந்தியுடைய பெயர் இருக்கிறது. ஆகவே அது தொடர வேண்டும் என்ற அந்த கோரிக்கை முன்வைத்து நாடு பூரா இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசின் நடவடிக்கை மகாத்மா காந்தியின் பெயரை அழிக்கும் நடவடிக்கை என காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ये किया जा रहा है, महात्मा गांधी जी का नाम क्यों हटा रहे हैं? महात्मा गांधी जी तो इस देश के सबसे बड़े नेता इतिहास में, दुनिया में, विश्व में माने जाते हैं. तो उनका नाम हटाने के लिए मुझे समझ में ही नहीं आ रहा कि मकसद क्या है, इनकी मंशा क्या है. सदन चल नहीं रहा है. மகாத்மா காந்தியின் பெயரை மறைக்கும் முயற்சியை அனுமதிக்க முடியாது என தெரிவித்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி குணால் கோஷ், மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டால் கடுமையாக எதிர்ப்போம் என தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய அரசின் முயற்சிக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் MA பேபி இந்த நடவடிக்கை பேரழிவை ஏற்படுத்தும் என எச்சரித்துள்ளார். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை ஒன்றிய அரசு சிதைத்து சின்னாபின்னமாக்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்துள்ளார். மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை விக்சித் பாரத் ஜி ராம்ஜி என மாற்றும் ஒன்றிய அரசின் முடிவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசத்தந்தை காந்தியடிகளின் மீதுள்ள வன்மத்தால் திட்டத்தில் இருந்த அவரது பெயரை தூக்கிவிட்டு வாயில் நுழையாத வடமொழி பெயரை திணித்துள்ளதாக விமர்சித்துள்ளார். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை ஒன்றிய அரசு சிதைத்து சின்னாபின்னமாக்குவதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் 100% ஒன்றிய அரசின் நிதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்திற்கு இனி 60% மட்டுமே நிதி ஒதுக்கும் முடிவையும் கடுமையாக சாடியுள்ளார். வறுமை இல்லாத மாநிலம் என்பதற்காகவே இருப்பதிலேயே குறைவாகத்தான் இந்த திட்டத்தின் பயன்கள் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும் என தெரிவித்துள்ள முதலமைச்சர், நாட்டிலேயே வறுமையை முழுமையாக ஒழித்து சாதனை படைத்துள்ளதற்காகவே தமிழ்நாடு தண்டிக்கப்பட உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பல கோடி பேரை வறுமையின் பிடியிலிருந்து மீட்டு மாண்புடன் வாழ வழிவகுத்த ஒரு திட்டத்தை ஆணவத்துடன் ஒன்றிய பாஜக அரசு அழிக்க பார்ப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். 3 வேளாண் சட்டங்கள் மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரங்களில் ஒன்றிய அரசு எப்படி பின்வாங்கியதோ அதேபோல மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சிதைக்கும் முயற்சியிலும் மக்கள் நிச்சயம் பின்வாங்க வைப்பார்கள் என உறுதியாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களின் சீற்றத்திற்கு ஆளாகாமல் இப்போதே விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி உள்ளார்.
திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் கோயில் நிர்வாகத்திற்கே முழு உரிமையும் அதிகாரமும் உள்ளதாக தேவஸ்தானம் தரப்பு உயர்நீதிமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என தனி நீதிபதி திரு GR சுவாமிநாதன் உத்தரவை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோயில் செயல் அலுவலர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது வாதிட்ட தேவஸ்தானம் தரப்பு வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் ராஜராகி, தூணில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் கோயில் நிர்வாகத்திற்கே முழு உரிமையும் அதிகாரமும் உள்ளதாகவும் அதனை தனிநபர் நிறைவேற்ற முடியாது என்றும் கூறினார். கோவில் நிர்வாகத்தையோ தர்காவையோ எதிர் மனுதாரர்களாக மனுதாரர் சேர்க்கவே இல்லை என்றும் நீதிமன்றம்தான் தாமாக முன்வந்து தர்காவை சேர்த்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தீபம் ஏற்றுவது தமிழ் கலாச்சாரத்தின் ஒரு பகுதி என தனி நீதிபதி தனது உத்தரவை குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இது கோயில் கலாச்சாரத்தில் வரக்கூடிய நிகழ்வு என்றும் வீட்டில் தீபம் ஏற்றும் விவகாரம் அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். 100 ஆண்டுகளுக்கு மேலாக உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகில்தான் தீபம் ஏற்றப்பட்டு வருவதாகவும் ஆகம விதிப்படி நடைபெற்று வரும் இந்த கோவிலின் பழக்க வழக்கங்களை மாற்ற தனிநபருக்கு உரிமையில்லை என்றும் திரு ஸ்ரீதர் ராஜராகி கூறினார். கோயில் நிர்வாகத்தில் உயர்நீதிமன்றங்கள் நேரடியாக தலையிட முடியாது என உச்சநீதிமன்றம் கடந்த 2021ஆம் ஆண்டு தீர்ப்பில் தெளிவாக கூறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் இந்த உத்தரவுகளை எல்லாம் தனி நீதிபதி கருத்தில் கொள்ளாமல் 10 நாட்களில் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக திரு ஸ்ரீதர் ராஜராகி தெரிவித்தார். ஆகம விதிப்படி மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டுள்ளது என்பதை மனுதாரர் நிரூபிக்கவில்லை என்று அவர் கூறினார். அடுத்து வாதிட்ட இந்து அறநிலையத்துறை தரப்பு வழக்கறிஞர் திரு ஜோதி, தீபம் ஏற்ற வேண்டும் என தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்த தூண்கள் போன்று நாகமலை, பசுமலை, திருப்பரங்குன்றம், அழகர்மலை, சித்தர்மலை, சமணர்மலை என மதுரையின் நாற்புறமும் உள்ள மலைகளிலும் உள்ளதாக கூறி அதற்கான புகைப்பட ஆவணங்களையும் நீதிபதியிடம் சமர்ப்பித்தார். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15க்கு பின் என்ன வழிபாட்டு முறைகள் இருந்ததோ அதே முறைதான் நீடிக்க வேண்டும் என்றும் அதில் யாரும் தலையிடக்கூடாது என்றும் வழிபாட்டு சட்டத்தில் உள்ளதாக திரு ஜோதி தெரிவித்தார். இதுபோன்ற மனுக்களை விசாரித்து எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளதால் திரு ராம ரவிக்குமாரின் மனு விசாரணைக்கே உகந்ததல்ல என அவர் சுட்டிக்காட்டினார். சன்னதிக்கு மேலே சுவாமிக்கு பின்பக்கம் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவதாகவும் பாரம்பரிய நடைமுறையாக ஆகம விதிப்படி நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் குழப்பத்தை ஏற்படுத்த மனுதாரர் மனு செய்துள்ளதாகவும் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஜோதி கூறினார். பின்னர் வாதிட்ட சிக்கந்தர் தர்கா தரப்பு வழக்கறிஞர் திரு மோகன், தனி நீதிபதி கால அவகாசம் எதுவும் வழங்காமல் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டதுடன் அவசரமாக வழக்கை விசாரித்ததாக கூறினார். இறுதி நாள் விசாரணையின் போது வீடியோ கான்பரன்சிங்கில் வாதத்தை தாம் முன்வைத்த போது தமது வீடியோ கான்பரன்ஸை கட் செய்து விட்டதாகவும் அவரது விசாரணையில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் அவர் கூறினார். தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் மத நல்லிணக்கம், அமைதி, சட்டம் ஒழுங்கு என எதுவுமே கவனிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். மலை உச்சி தர்கா அருகில் உள்ளது சர்வேக்கல், சமணர் தூண் என பல வேறுபாடுகள் இருந்தாலும் அது தீபத்தூண் இல்லை என்று திரு ராமன் கூறினார். சிக்கந்தர் தர்காவில் அடிப்படை தேவைகளுக்கு மனு கொடுத்த போது உரிமையியல் நீதிமன்றத்தை நாட உத்தரவு பிறப்பித்த உயர்நீதிமன்றம் திரு ராம ரவிக்குமாரின் மனுவின் மீது மட்டும் அவசரமாக உத்தரவு பிறப்பித்தது இரட்டை நிலை என்று அவர் கூறினார். வழக்கு விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.